தோழமைகளுக்கு வணக்கம். புத்தர் நாமம் வாழ்க, தம்மம் வாழ்க, சங்கம் வாழ்க. அன்பார்ந்த தோழர்களே, நடக்கின்ற ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு வருடத்திலும் பௌத்த மறுமலர்ச்சி மாதமாக கருதப்படுகின்றது. அதிலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்று ஏப்ரல் 14 இந்திய பௌத்த மறுமலர்ச்சியின் தந்தை பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளான இந்த நன்னாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நமது புத்தா விஷன் இந்தியா யூடியூப் சார்பாக உயர் வைத்திய கௌதம புத்தர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை 50 தொகுதிகளாக தங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நல்கும் காஞ்சி ஆனந்தன். நன்றி. ஆசிய ஜோதி உயர் வைத்திய கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை, உண்மையான வாழ்க்கை வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு, இளைய தலைமுறைக்கு நேர்கொண்ட பார்வையோடு எடுத்து கூற வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்குமே உண்டு. உயர் வைத்திய கௌதம புத்தரால் வழங்கப்பட்ட தம்மமும் அந்த தம்ம நெறியை மக்களை நோக்கி கொண்டு செல்லப்பட அமைக்கப்பட்ட அமைப்பின் தொடர்ச்சியே பௌத்த மதமாகும். ஆம், அது மதம் மட்டுமே அல்ல, அனைத்து மனிதர்களுடன் கூட அனைத்து உயிர்களும் சமமாகவும் சமாதானமாகவும் வாழ்ந்திட எதுவாக உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கை முறையாகும். பௌத்த சமயத்தை தோற்றுவித்த உயர் வைத்திய கௌதம புத்தர் இந்த மண்ணின் மைந்தர். ஆம், இந்த நாட்டின் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் மூட வழக்கங்களையும் பற்றி நன்கு உணர்ந்தவர் அவர். மனு தர்மம் எனும் அதர்ம சட்டத்தை கொண்டு இந்த நாட்டின் பூர்வகுடிகள் மீது பிணைக்கப்பட்டிருந்த அடிமை சங்கிலியை தன் தம்ம தத்துவத்தை கொண்டு உடைத்த இந்த நாட்டின் மாபெரும் சமூக சீர்திருத்தவாதி உயர் வைத்திய கௌதம புத்தர் அவர்கள். உயர் வைத்திய கௌதம புத்தர் அவர்கள் வழங்கிய தம்ம நெறியை ஏந்தி பௌத்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மட்டுமே இந்த மனித குலம் ஏற்றம் பெறும் என்பதே மறுக்க முடியாத உண்மை. இந்த தேசத்தை இனி மனிதர்கள் ஆளப்போவதில்லை, சித்தாந்தங்களே ஆளப்போகின்றது. எனவே நேரிய சித்தாந்தத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உண்டு. இன்று ஆசிய கண்டம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதுமே பௌத்த சித்தாந்தத்தை செழுமையாக கடைபிடிக்கிறார்கள். பல்வேறு நாடுகளில் உயர் வைத்திய புத்தர் அவர்களை கடவுள் நிலையில் வைத்து வணங்குகிறார்கள். அவர் தம் சமூகத்தின் தேவைக்கு ஏற்ப ஒரு சில நாடுகளில் பௌத்தத்தில் சடங்குகளை புகுத்தியிருக்கிறார்கள். இத்தகைய செயல்பாடுகள் ஏற்புடையவை அல்ல. உயர் வைத்திய புத்தரின் கருத்துக்களை முறையாக உள்வாங்காததின் விளைவே அவர்களின் இத்தகைய அறியாமை. உயர் வைத்திய புத்தர் நம்முடைய முன்னோன். இன்னும் எளிமையாக சொல்வதென்றால் நம்முடைய முப்பாட்டன், ஞான நிலை எய்திய அறிவுக்கரசர். தான் எய்திய ஞானத்தை எளிய மக்களை நோக்கி கொண்டு சேர்த்த இந்த உலகின் முதல் தத்துவ ஞானி. வைதிக கோட்பாட்டின் பாதிப்பால் சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை தலைவிரித்து ஆடிய காலம் அக்காலம். அக்காலத்தில் பெண்களுக்கு சங்கத்தில் உயர் அந்தஸ்து வழங்கியதுடன் ஒடுக்கப்பட்டோரையும் உரிமை மறுக்கப்பட்டோரையும் சங்கத்தில் இணைத்து உயர் அந்தஸ்து வழங்கி மனு தர்மத்தை நிலைகுலைய வைத்த இந்த தேசத்தின் மாபெரும் சீர்திருத்த போராளி அவர். அத்தகைய மாபெரும் அறிவுக்கு அரசரின் தத்துவத்தை சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்திய பௌத்த மறுமலர்ச்சியின் தந்தை பாபா சாஹேப் அவர்கள் வழங்கிய புத்தா அண்ட் தம்மாவை படித்து உள்வாங்கி அவருடைய பார்வையிலேயே பௌத்தத்தை அணுக வேண்டும். எனவே பகவன் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை எளிமையாக, குறிப்பாக சிறுவர் சிறுமியர் புரிந்து கொள்ளும் வண்ணம் நான் 50 தொகுதிகளாக தொகுத்து வழங்க உள்ளேன். தங்களுடைய ஆதரவு என்றும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நமோ புத்தாயா.